ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது என்னுடைய ஃபஸ்ட்டு சமையல் வீடியோங்க. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, ராகி ரவை உப்புமா. சூப்பரான ஒரு மில்லட் ரெசிபிங்க. இதை பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கெலாம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். நான் ஒரு கப் ராகி ரவை எடுத்துருக்குறேங்க. சின்ன வெங்காயம், பீன்ஸு, பட்டாணி, 2 மிளகா எடுத்துக்கோங்க, ஒரு இஞ்சி. இதான் தேவையான பொருட்கள். இப்போ நம்ம இஞ்சி, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, பட்டாணி, பீன்ஸ் எல்லாத்தையும் நறுக்கிட்டு வந்தாச்சுங்க. இப்போ ஒரு எண்ணெய் சட்டி எடுத்துக்கலாம். இதில் நம்ம தேவையான அளவு நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு, உளுத்தம்பருப்பு இதை நம்ம சேர்த்துக்கலாங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். லேசாக இது மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. கருக விட்டுறாதீங்க. லேசாக வறுத்து எடுத்திங்கன்னா போதும். வறுத்து எடுக்கும் போது சிம் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி இதையும் ஆட் பண்ணிக்கலாங்க. கருவேப்பிலை இதையும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சின்ன வெங்காயம் அதை நம்ம சேர்த்துக்கலாங்க. பெரிய வெங்காயம் பதிலாக நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இப்போ வதக்கி எடுத்தாச்சு பாருங்கள். இந்தளவுக்கு நல்லா ப்ரௌனிஷ் நிறத்தில் வரட்டுங்க. இப்போ இந்த சமயத்தில் நம்ம பீன்ஸை சேர்த்துக்கலாங்க. பட்டாணி இதையும் சேர்த்துக்கலாங்க. இதை லேசாக நம்ம வதக்கி விட்டுறலாங்க. ரொம்பவும் ஃப்ரை பண்ண விட வேண்டாம். லேசாக வதக்கினாவே போதும், அது வந்துருங்க. இப்போ இந்த சமயத்தில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம 1 டம்ளர் ராகி ரவைக்கு நம்ம 4 டம்ளர் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. இது நார்மல் ராகி மாவு கிடையாதுங்க. நார்மல் ராகி ரவை, கோதுமை ரவை இருக்குது இல்லைங்களா, அதே மாதிரி இது ராகி ரவை. எல்லா ஸ்டோர்லேயும் கிடைக்கும். அமேசானில் கூட இது அவைலபிளாக இருக்குதுங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம ரவையை சேர்த்துக்கலாங்க. நல்லா கொதிச்சு வரும்போது ரவையை சேருங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுருங்க. ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிட்ஸில் பாருங்கள், சூப்பரான நம்மளுக்கு ராகி ரவை உப்புமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. தண்ணி கரெக்டான மெஷர்மெண்ட்டில் இருக்கட்டும். தண்ணி அதிகமான கூட கொலக்கலன்னு போயிடும். அதனால் கரெக்டாக தண்ணி சேர்த்துக்குங்க. பாருங்கள், ராகி ரவை உப்புமா ரொம்ப ரெடி ஆயிடுச்சு. இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப சூப்பரான ரெசிபி சொல்லலாம். ப்ளஸ் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஹெல்த்தியான ரெசிபி. ப்ளஸ் டின்னரில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். சீக்கிரம் டைஜஷன் ஆகும். இது மேலே நம்ம ஒரு சொட்டு தேசி கீ, அதாவது நாட்டு பசுனை சேர்த்துக்கிட்டு சூப்பராக உங்கள் டின்னர் என்ஜாய் பண்ணுங்கள்.